This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ராம நவமியை முன்னிட்டு நாளை தமிழகத்தின் கன்னியாகுமரிக்கு வரும் கேரள யாத்திரை குழு அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். யார் தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? உத்தரவு தொடர்பான முழு விவரம் என்ன? பதிவு பண்ணலாம். மலப்புரம் வண்டூரிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் தமிழகத்தில் 11 மாவட்டங்கள் வழியாக யாத்திரை செல்ல அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கேரளாவைச் சேர்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயம் அறக்கட்டளையின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாத்திரை செல்ல அனுமதித்து அனுமதிக்க கோரி மனுதாரர் விண்ணப்பிக்கலாம். அதை காவல்துறையினர் பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் திருச்செந்தூர் வழியாக இந்த யாத்திரை செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி ஜெயச்சந்திரன் திருச்செந்தூர் வழியாக செல்ல அனுமதிக்க முடியாது என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின்படி இந்த குழுவானது செயல்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயத்திற்கு ராமர் படத்துடன் 3 வாகனங்களுடன் 30 பேர் செல்ல அனுமதி அளித்தும் நாளை மதியம் 2 மணி அளவில் யாத்திரையை முடித்து கேரளாவுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் எந்த அரசியல் ஆதாயமும் தேடக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டு இந்த வழக்கை விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.